வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அவர்களின் ஆய்வு கண்ணோட்டத்தில் வால்மீகி ராமாயணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று 17வது பகுதியாக பரசுராமர் பணிந்தார் என்ற அத்தியாயம் இடம்பெறுகிறது. அதில் குறிப்பு மாறி முதல்ல கொடுக்கிறார். சிவனுடைய வில்லை ஒடித்த ராமர் தன் வசமுள்ள விஷ்ணுவின் வில்லில் நாணேற்றி காட்ட வேண்டும் என்று பரசுராமர் கூறுவது, தசரதரின் பதற்றம், பரசுராமர் வசமிருந்த விஷ்ணுவின் வில்லில் ராமர் நாணேற்றுவது, தவங்களின் பயனாக நல்ல உலகங்களை அடைகிற சிறப்பை ராமரின் அம்புக்கு இலக்காக்கிவிட பரசுராமர் இசைவது, ராமர் விஷ்ணுவின் அவதாரமே என்று பரசுராமர் புரிந்து கொள்வது ஆகியன இந்த அத்தியாயத்தில் இடம் பிடிக்கின்றன என்று முதல்ல ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இப்போ அத்தியாயம் ஆரம்பிக்குது. தசரத மன்னனின் மகனாகிய ராமனே, உனது வீரத்திறன் பற்றிய அற்புதமான செய்திகள் என்னால் கேட்கப்பட்டன. சிவனுடைய வில்லை நீ முறித்த விவரமும் என்னால் அறியப்பட்டது என்று தொடங்கிய பரசுராமர் தொடர்ந்து சொன்னார். சிவனுடைய அந்த வில் முறிக்கப்பட்டது என்பது வியக்கத்தக்க விஷயம், கற்பனை கெட்டாத சாதனை தான் அது. அச்செய்தியை கேட்டு நான் என் வசம் இருக்கும் மற்றொரு சிறப்பு வாய்ந்த வில்லை எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். அனைவருக்கும் அச்சத்தை உண்டாக்கக்கூடியதும் என் தந்தை ஜமதக்னி முனிவரிடமிருந்து எனக்கு கிடைத்ததுமாகிய இந்த வில்லில் நீ நாணேற்றி அம்பு தொடுத்தால் உன் தோல் வலிமையை தெளிவாக நிரூபித்தவனாவாய். அப்படி இந்த வில்லில் நீ நாணேற்றி விட்டால் உனது வீரத்தை உணர்ந்து உனது தகுதியை அறிந்து உன்னோடு நான் போர் புரிவேன். சிறந்த வீரனுக்குரிய போராக அது இருக்கும். உனக்கு இதில் சம்மதம் இல்லை என்றால் தோல்வி அடைந்ததாக ஒப்புக்கொள். ஒன்று இந்த வில்லில் நாணேற்றி என்னுடன் போர் செய்வாய், அல்லது தோல்வியை ஒப்புக்கொண்டு உன் வழியே செல்வாய். பரசுராமரின் இந்த பேச்சை கேட்ட தசரத மன்னரின் முகத்தை சோகம் கவியது. பெரும் கலக்கமுற்றவராக கைகளை கூப்பிக்கொண்டு பரசுராமரை பார்த்து அவர் மிகவும் பணிவோடு பேசினார். சத்திரியர்கள் மேல் கொண்டிருந்த கோபத்தை வென்று அமைதி அடைந்தவர் தாங்கள். இங்கே கூடியிருக்கும் ரிஷிகளின் முன்னிலையில் சிறுவர்களாகிய என் மகன்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டும். பிருகுவம்சத்தில் உதித்தவரே, வேதம் ஓதுவதை விரதமாக கொண்டிருப்பவரே, ஆயுதங்களை விட்டொழித்ததாக இந்திரனிடத்தில் நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். பூமியை கஷ்யபருக்கு தானமாக அளித்துவிட்டு தவநெறியை மேற்கொண்டு மகேந்திர மலையையே உங்கள் இருப்பிடமாக ஆக்கி கொண்டுள்ள முனிவரே, என் மகன் ராமன் உயிரிழந்தால் அதன் பின் நாங்கள் எல்லோரும் அடிந்தவர்களே. என்னையும் என் குலத்தையும் வேரோடு அழிக்க வந்துவிட்டீர்களே. பெரும் சோகத்துடன் தசரதர் பேசிய இந்த வார்த்தைகளை முற்றிலும் அலட்சியம் செய்துவிட்டு பரசுராமர் மீண்டும் ராமரையே பார்த்து பேசினார். ஜனக மன்னனிடமிருந்து சிவனுடைய வில் மற்றும் என்னிடம் இருக்கும் இந்த வில், இவை இரண்டுமே தேவதச்சனாகிய விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்டவை. உறுதியுள்ளவையாகவும் பலம் வாய்ந்தவையாகவும் பெரும் வேப்பை அளிக்கக்கூடிய சிறப்புகளை பெற்றவையாகவும் விஸ்வகர்மா இந்த வில்களை செய்தான். இந்த இரண்டில் ஒன்று தேவர்களால் முக்கண்ணனாகிய சிவபெருமானுக்கு தரப்பட்டது. முப்புறங்களையும் நாசம் செய்துவிடக்கூடிய சிறப்பு வாய்ந்த அந்த வில் உன்னால் முறிக்கப்பட்டது. விஸ்வகர்மா செய்த மற்றொரு வில் தேவர்களால் மகாவிஷ்ணுவுக்கு அளிக்கப்பட்டது. ராமா, அதுதான் என் வசம் இருக்கும் வைஷ்ணவ வில். சிவனுடைய வில்லுக்கு நிகரான கீர்த்தியை பெற்ற வில் இது. இது பற்றி ஒரு விவரம் கூறுகிறேன் கேள். பரசுராமர் மேலும் சொன்னார். சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இந்த இரண்டு வில்களை பெற்றபோது அவளுடைய பராக்கிரமத்தை தெரிந்து கொள்ளும் ஆவல் தேவர்களுக்கு உண்டாயிற்று. அவர்கள் பிரம்மதேவரிடம் தங்களுடைய ஆவலை தெரிவிக்க அவர் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே போட்டியை வேண்டுமென்றே தோற்றுவிட்டார். ஒருவரை ஒருவர் வெல்ல ஆவல் கொண்ட அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்க்க சிவனுடைய வில் செயலற்று போயிற்று. சிவபெருமானும் செய்வதறியாமல் நின்றார். இதையடுத்து அவர் தாங்க முடியாத கோபம் கொண்டபோது தேவர்களும் முனிவர்களும் தலையிட்டு அவரையும் மகாவிஷ்ணுவையும் வேண்டிக் கொண்டு சமாதானம் செய்து வைத்தனர். இதன் பின்னர் மகாவிஷ்ணுவை பெருமை மிக்கவர் என தேவர்களும் ரிஷிகளும் கொண்டாடினார்கள். பெரும்புகழ் படைத்த பரமசிவன் விதேகமன்னனாகிய தேவராதனிடம் அந்த வில்லை கொடுத்து விட்டார். விஷ்ணுவோ பிருகுவம்சத்தில் உதித்த ரீசிகருக்கு தன் வில்லை அளித்தார். ரீசிகரிடமிருந்து அவருடைய மகனாகிய என் தந்தை ஜமதக்னி அதை பெற்றார். எனது தந்தை ஜமதக்னி முனிவர் ஆயுதங்களை விட்டொழித்தவர், கடும் தபஸ்வி. அப்படிப்பட்ட அவரை 1000 கையுடையோன் என்று பெயர் பெற்ற கார்த்தவீரியார்ஜுனன் கொன்றுவிட்டான். இப்படி கொடுமையாக என் தந்தை கொலை செய்யப்பட்டதை அறிந்த நான் பெரும் கோபம் கொண்டேன். உலகங்கள் அனைத்தையும் கலக்கக்கூடிய வகையில் பழிவாங்கும் எண்ணம் என்னை சூழ்ந்தது. சத்திரியர்களை வதம் செய்தேன்.
சத்திரியர்களின் குலம் தலைக்க தலைக்க மீண்டும் மீண்டும் அவர்களை அழித்தேன். பூமி முழுவதும் என் வசமானது. நான் செய்து கொண்டிருந்த யாகத்தின் முடிவில் கஷ்யப முனிவருக்கு நான் வென்ற பூமியை தானமாக அளித்தேன். பின்னர் மகேந்திர மலையை அடைந்து தேவர்களாலும் புகழப்படுகிற அந்த இடத்தில் விரதங்களை மேற்கொண்டு தவம் புரிந்து வருகிறேன். நீ சிவனுடைய வில்லை முறித்த செய்தி பற்றி தேவர்கள் வியப்புற்று பேசுவதை கேட்டு இங்கு விரைந்து வந்திருக்கிறேன். ராமா, என் தந்தை வழியாக என் பாட்டனாரிடமிருந்து நான் பெற்ற மிகச்சிறந்த இந்த வைஷ்ணவ வில்லை சத்திரிய தர்மத்திற்கேற்ப கையில் ஏந்தி நானேற்றி அம்பை தொடுப்பாயாக. அதை செய்யும் வல்லமை உனக்கு இருக்கிறது என்று நான் அறிந்தால் என்னோடு போர் புரியும் வாய்ப்பை நிச்சயம் உனக்கு தருவேன். இதில் குறிப்பு மாதிரி கொடுக்குறார். கஷ்யபருக்கு பூமியை தானமாக கொடுத்தது பரசுராமர் சொல்வதன் பின்னணியான கீழ்கண்ட விவரம் ராமாயணத்தில் கூறப்படவில்லை. கார்த்தவீரியார்ஜுனனின் அமைச்சர் தன் தந்தை ஜமதக்னியை கொன்றதற்காக சத்திரியர்கள் அழிக்க தொடங்கிய பரசுராமர் 21 முறை அந்த மாபெரும் அழிவை நடத்தி முடித்தார். மனிதர்களை கொன்ற பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய அவர் ஒரு யாகம் நடத்தினார். பூமி சத்திரியர்களின் ஆட்சியில்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர் கஷ்யப முனிவர். சத்திரியர்களை பரசுராமர் அழித்ததால் உலக காரியங்கள் நசிந்து போயின. மீண்டும் ஒழுங்குமுறையை நிலைநாட்ட சத்திரியர்களின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக பரசுராமர் வென்ற பூமியை அவரிடமிருந்து தானமாக பெற்று கஷ்யப முனிவர் அதை எஞ்சியிருந்த சத்திரியர்கள் வசம் ஒப்படைத்தார். இந்த நிகழ்ச்சிகளின் சுருக்கத்தை தான் பரசுராமர் ராமரிடம் கூறுகிறார். மறுபடியும் அத்தியாயத்துக்குள்ளே வரார். பரசுராமருடைய மொழிகளை கேட்ட ராமர், அந்தனரே, தந்தையின் கொடூர மரணத்தினால் கோபமுற்று நீங்கள் செய்த சாகசங்களை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை வலுவற்றவன் என்றும் திறமையற்றவன் என்றும் நினைத்து அலட்சியமாக நீங்கள் பேசுவதால் சத்திரிய தர்மத்திற்கு உரிய வகையில் என்னுடைய பராக்கிரமத்தை நான் காட்ட வேண்டியிருக்கிறது. என் வன்மையை பாருங்கள் என்று பணிவாக கூறிவிட்டு பரசுராமர் கையில் இருந்த வில்லையும் அம்பையும் வாங்கி கொண்டார். பெரும் முயற்சி இல்லாமலேயே வில்லை வளைத்து நான் ஏற்றி அம்பு தொடுத்து விட்டு அந்த வில்லை பிடித்தவாறே பரசுராமரை பார்த்து ராமர் பேசினார். அந்தணர்களில் மேம்பட்டவராகிய பரசுராமரே, நீங்கள் விஸ்வாமித்திரருக்கு வேண்டியவர் ஆகையால் என்னால் பூஜிக்க தகுந்தவர். நீங்கள் அந்தணர் ஆகையால் என்னால் வணங்கத் தகுந்தவர். இக்காரணங்களினால் இந்த அம்பை விடுத்து உங்கள் உயிரை மாய்க்க என் மனம் இடம் தரவில்லை. கடும் தவத்தின் பலனாக மூவுலகங்களிலும் எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய சிறப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த அம்பை எய்தி அந்த சிறப்பை நான் அளிக்கட்டுமா? உமது தவ வலிமையால் தேவர்களுக்குரிய உலகங்களை அடையும் தகுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த அம்பை எய்தி அந்த தகுதியை நான் அளிக்கட்டுமா? வீரத்தையும் கர்வத்தையும் ஒருங்கே அளிக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் தொடர்புடைய இந்த அம்பு ஏதாவது ஒரு குறியை வீழ்த்தாமல் வீணாகி விழுந்துவிடக்கூடாது. இதற்கு இப்போது குறி என்ன, அதை சொல்லுங்கள். இப்படி திடமனத்துடன் ராமர் பேசிக் கொண்டிருந்த போதே தேவர்களும் ரிஷிகளும் கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் சித்தர்களும் யட்சர்களும் ராட்சசர்களும் அங்கே நடந்து கொண்டிருந்த அற்புதத்தை காண வானில் கூடி நின்றார்கள். உலகம் ஸ்தம்பித்து நின்றது. தன்னுடைய ஒளி இழந்தவராக பரசுராமர் ராமரை பார்த்து மிகவும் மெதுவாக பேசலுற்றார். பெரும் பலம் பொருந்தியவனே ராமா, எனக்கு அருள் புரிவாயாக. கஷ்யபருக்கு பூமியை நான் தானம் செய்தபோது அவர் நான் இந்த பகுதிகளில் எல்லாம் வசிக்கக்கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எனவே அதை ஏற்றுத்தான் நான் அவருக்கு பூமியை தானம் செய்தேன். ஆகையால் இந்த பகுதிகளில் ஓரிடத்தில் தங்கிவிடாமல் நான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன். இந்த என் வல்லமையை அழித்து விட வேண்டாம். என் தவத்தினால் ஒப்பற்ற உலகங்களை அடையும் தன்மையை பெற்றேன். என்னுடைய பானத்திற்கு அதை குறியாக்கி அழித்து அதை உனது வசமாக்கிக் கொள்வாயாக. இப்படி கேட்டுக்கொண்ட பரசுராமர் மேலும் சொன்னார். நிகரற்ற வீரனே, இந்த வில்லில் நீ நாணேற்றியதால் நீதான் அழிவற்ற விஷ்ணு என்று நான் தெரிந்து கொண்டேன். வேறு ஒருவராலும் செய்ய முடியாத அற்புதத்தை செய்து காட்டிய உனது விந்தையை காண்பதற்காகத்தான் தேவர்களும் ரிஷிகளும் கூடி நிற்கிறார்கள். மூவுலகுக்கும் அதிபதியாகிய உன்னால் வெல்லப்பட்டேன் என்பதினால் எனக்கு மனக்குறை எதுவும் இருக்க நியாயமில்லை. ஒப்பற்றவனே, தவ வலிமையால் சிறப்பான உலகங்களை அடையும் எனது தன்மையை குறிவைத்து வானத்தை விடுவாயாக. உன்னுடைய அந்த செயல் முடிந்ததும் நான் மகேந்திர மலைக்கு மீண்டும் சென்று விடுகிறேன். இப்படி பரசுராமர் கூறி நின்றவுடன் ராமர் அந்த அம்பை விடுத்தார். தவத்தினால் தான் பெற்ற சிறந்த உலகங்களை அடையும் தன்மை பறிக்கப்பட்டதை பரசுராமர் உணர்ந்தார். எல்லா திக்குகளும் இருள் நீங்கி ஒளி வீசின. தேவர்கள் ராமரை வாழ்த்தினார்கள். பரசுராமர் ராமரை சுற்றி வந்து வணங்கி புகழ்ந்துவிட்டு மகேந்திர மலையை நோக்கி சென்றார். இந்த இடத்துல குறிப்பு மாறி கொடுக்கிறார். துளசிதாசரின் ராமாயணத்தில் பரசுராமர் ஜனகரின் சபைக்கே வந்து விடுகிறார்.
சிவனுடைய வில்லை ராமர் முறித்தது பெரிய செயலல்ல என்று கூறிய அவரோடு லக்ஷ்மணனுக்கு கடுமையான வாக்குவாதம் நேரிடுகிறது. தன்னிடமுள்ள விஷ்ணுவின் வில்லை கையாளுமாறு பரசுராமர் ராமரை நோக்கி சொல்ல ராமர் சம்மதிக்க அந்த வில் தானாகவே பரசுராமரின் கைகளில் இருந்து விலகி ராமரின் கைகளை அடைந்து விடுகிறது. அவர் ராமரை வணங்கி புகழ்ந்துவிட்டு வனம் செல்கிறார். கம்பராமாயணத்தில் வால்மீகி ராமாயணம் போலவே இந்த நிகழ்ச்சி வருகிறது. ஆனால் பரசுராமன் நிகருக்கு நிகரான வில்கள் என்று வால்மீகி ராமாயணத்தில் சிவன் வில்லையும் விஷ்ணுவின் வில்லையும் வர்ணிக்கிறார். கம்பராமாயணத்தில் பரசுராமர் பழுதுபட்ட வில்லை முறித்ததால் உனக்கு ஒரு பெருமையும் இல்லை என்று ராமரிடம் கூறுகிறார். இது ஒரு புறமிருக்க கம்பராமாயணத்தில் பரசுராமரிடமிருந்து வில்லை கையில் வாங்கிய ராமர் அதில் நாணேற்றி நின்று பரசுராமரை பார்த்து சொல்கிறார், பூ உலகை ஆண்ட அரசர்களையெல்லாம் நீ கொன்று தீர்த்தாய் என்றாலும் கூட வேதங்களை அழியாது காக்க மேலானவனின் ஒருவன் மகன் நீ விரதமும் மேற்கொண்டிருக்கிறாய். ஆகையால் உன்னை கொள்வது சரியாகாது. இந்த அம்பு இலக்கில்லாமல் தவறுவதும் கூடாது. அதற்கு இலக்காவது எது என்று காலம் தாழ்த்தாமல் சொல் என்று கம்பரின் வார்த்தைகளில் இது இப்படி வருகிறது. பூதள தரசை எல்லாம் பொன்று வித்தன என்றாலும் வேத வித்து ஆயமேலோன் மைந்தன் நீ விரதம் உண்டாய். ஆதலின் கொல்லல் ஆகாது அம்பு இது பிழைப்பதென்றால் யாது இதற்கிலக்கமாவது ஏம்புதி விரைவில் என்றான். இதையடுத்து ராமராக நிற்பது திருமாலே என்று புரிந்து கொண்ட பரசுராமர், எய்வதற்காக நீ பிடித்து கொண்டிருக்கிற அம்பு நடுவில் பழுதாகி வீணாக விடாதபடி என்னால் செய்யப்பட்ட தவங்களின் பலன்கள் எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். எய்த அம்பு இடை பழுது எய்திடாமல் என் செய் தவம் யாவையும் சிதைக்கவே என்று கம்பரின் வரிகள். மீண்டும் வால்மீகி ராமாயணத்தில் இந்த கட்டம் பற்றிய ஒரு வார்த்தை. கூடியிருந்த அனைவரும் அறியும்படியாக ராமரை மகாவிஷ்ணு என்று தான் புரிந்து கொண்டு விட்டதாக பரசுராமர் சொல்கிறார். இந்த மாதிரி வேறு இடத்திலும் ராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று நேரடியாகவே வர்ணிக்கப்படுகிறார். ஆனால் அவரோ தன்னை மனிதனாகவே கருதி நடந்து கொள்கிறார். இது முரண்பாடல்ல. ராமரை பொறுத்தவரையில் மனிதனாக இருந்து ஒரு தெய்வ காரியத்தை முடிப்பதற்காக பூமிக்கு வந்தவர் அவர். முற்றிலும் உணர்ந்தவர்களை பொறுத்தவரையில் அவர் விஷ்ணுவின் அவதாரம். உணராத பலரையும் பொறுத்தவரையில் விஷ்ணுவாக அவர் வர்ணிக்கப்படுவது ஒரு போற்றுதலும் பாராட்டுமே தவிர வேறு ஒன்றும் அல்ல என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். நாம் தொடர்ந்து வால்மீகி ராமாயணத்தை சோவின் ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து சோவின் ஆய்வு கண்ணோட்டத்தில் வால்மீகி ராமாயணத்தை கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.